பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தேவ வார்த்தை சங்கீதம் 16வது அதிகாரம் 8வது வசனமும் 11வது வசனமும் சொல்லுகிறது பாருங்க. கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. நல்லா கவனிங்க, யாரை சங்கீதக்காரன் முன்பாக வைத்திருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறதுனா, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக, உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கணும். கர்த்தரை உங்களுக்கு முன்பாக, என் கர்த்தர் என்னை பார்க்கிறார், கர்த்தருடைய காரியங்களை எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருக்கிறான்னு சொல்லி பாருங்க. அவருக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் எனது வலது பார்சத்திலே இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. இப்போ வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் அசைக்கப்படாதபடி உங்களை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரிவுபடுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. அல்லேலூயா. இப்போ ஜீவ மார்க்கம் என்றால் ரட்சிக்கப்பட்டு மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்து அந்த ஜீவ மார்க்கம், ஜீவனுக்கு போகிற வழியிலே கர்த்தர் பாருங்க ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். அப்போ உம்முடைய சமூகத்தில் எனக்கு என்ன உண்டு? பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. இப்போ நித்திய பேரின்பமும் உண்டு. அல்லேலூயா. வலது பார்சத்தில் நித்திய பேரின்பத்தை உங்களுக்கு தந்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஜீவ மார்க்கத்தை ஆண்டவரிடத்தில் கேளுங்க. ஆண்டவரே, ஜீவனை நீர் மீட்டு கொண்டீரே, இந்த பாவத்திலிருந்து எல்லாவற்றிலும் என்னை விடுவித்தீரே, என்னை ரட்சித்த தேவன் கடைசி வரியந்தமும் ஆண்டவரே, நான் ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவேன். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பார்சல் நித்திய பேரின்பத்தையும் எனக்கு தரும்படியாக உம்முடைய பாதத்தில் கேட்கிறமையா என்று கேட்கும் பொழுது கர்த்தர் தந்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார். தகப்பனே, மை துதிக்கிறோம், சோத்திரங்க தாவே, சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, மை துதிக்கிறோம், சோத்திரையா. நேற்றும் இன்று மாறாத நல்ல தகப்பனே, இந்த பரிசுத்தம் உள்ள கருத்தில் ஒரு சேங்களை தாழ்த்தி பொறுப்பாத்தில் தருகிறேன். தேவன் பொறுப்பிடுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.